வணக்கம். நாவன் அகாடமியிலிருந்து செந்தமிழ் பாவை. இன்று நாம பார்க்க போகிற வகுப்பு என்னவென்றால் ஹவு மெனி. ஹவு மெனி அப்படின்னா எத்தனை. இந்த ஹவு மெனி பயன்படுத்தும் போது தேர்ன்ற வார்த்தையும் நான் சேர்த்து பயன்படுத்த போறேன். இதனுடைய பொருள் என்ன, இது எப்படி எந்தெந்த இடத்துல நாம பயன்படுத்த போறோம்ன்றது இன்னைக்கு நாம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்லைட்ல பாருங்க. ஹவு மெனி மொபைல்ஸ் ஆர் தேர் ஆன் த டேபிள். டேபிள் மேலே எத்தனை மொபைல்ஸ் இருக்குது. இப்போ பொதுவாக நாம் டேபிள் மேலே எத்தனை மொபைல் இருக்குன்னு ஆங்கிலத்தில் பேச நினைக்கிறோம் அப்படின்னா எப்படி பேசுகிறோம்? ஹவு மெனி மொபைல்ஸ் ஆன் த டேபிள்னு மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. ஹவு மெனி மொபைல்ஸ் ஆர் தேர் ஆன் த டேபிள் தான் சொல்லணும். இதுதான் கரெக்ட் வே ஆஃப் சென்டென்ஸ். ஓகே, அதே போல் பாருங்கள், உங்களுடைய ஸ்கூலில் எத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறாங்க? ஹவு மெனி டீச்சர்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஸ்கூல்? உங்களுடைய ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க? ஹவு மெனி மெம்பர்ஸ், எத்தனை மெம்பர்ஸ்? ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி? உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க? ஹவு மெனி ஹவுசஸ், எத்தனை வீடுகள் இருக்குது? ஹவு மெனி ஹவுசஸ் ஆர் தேர் இன் யுவர் ஸ்ட்ரீட்? உங்கள் ஸ்ட்ரீட்டில் எத்தனை வீடுகள் இருக்குது? அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்து ஹவு மெனி பிளான்ட்ஸ் ஆர் தேர் இன் த கார்டன்? கார்டனில் எத்தனை பிளான்ஸ் இருக்குது? ஆக மொத்தத்தில் இப்போ நாம் பார்க்குற எல்லா சென்டென்ஸுமே நல்லா பாருங்கள். ஒரு இடத்துல எத்தனை இருக்குது அது போலவே வருதா? அப்போ ஒரு இடத்துல எத்தனை இருக்குன்னு கேட்க விரும்புகிறீங்கன்னா இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நாம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பாருங்கள், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் யுவர் கிளாஸ்? உங்கள் கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க? ஹவு மெனி ரூம்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஹவுஸ்? உங்கள் வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது? How many pens are there in your box? உங்களுடைய பாக்ஸில் எத்தனை பென்ஸ் இருக்குது? மேலே உள்ளது எல்லாமே இந்த இடத்துல எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்ததா? கடைசியாக வர சென்டென்ஸ் பாருங்கள், ஒரு பொருளில் எத்தனை இருக்குது. அப்போ how many pens, எத்தனை பேனாக இருக்குது? are there in your box? How many pens are there in your box அப்படின்னா உங்களுடைய பாக்ஸில் எத்தனை பேனா இருக்குது. ஓகே, இப்போ இது எல்லாமே நம்ம கேள்வியாகவே படிச்சுட்டு வந்தோம். இப்போ அடுத்து அதுக்கு எப்படி நாம் ஆன்சர் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். ஹவு மெனி மொபைல்ஸ் ஆர் தேர் ஆன் த டேபிள்? டேபிளில் எத்தனை மொபைல்ஸ் இருக்குது? அப்போ டேபிள் மேலே 2 மொபைல்ஸ் இருக்குன்னு சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம்? தேர் ஆர் 2 மொபைல்ஸ் ஆன் த டேபிள். நாம் ஏற்கனவே உள்ள வகுப்பில் தேர் ஆர் பற்றி நிறைய படிச்சிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதன் மூலமாக அந்த வகுப்பை பாருங்கள். தேர் ஆர் எப்போ பயன்படுத்தலாம், ஏன் பயன்படுத்தணும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக கிட்டத்தட்ட 3 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேயா? அப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது இந்த இடத்துல தேர் ஆர்ன்றது அங்கேன்ற பொருள்லாம் கிடையாது. தேர் ஆர் 2 மொபைல்ஸ் அப்படின்னா 2 மொபைல் இருக்குது. எங்கே இருக்குது? ஆன் த டேபிள். அதே போல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி டீச்சர்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஸ்கூல்? தேர் ஆர் 60 டீச்சர்ஸ். 60 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. எங்கே இருக்காங்க? இன் மை ஸ்கூல். ஓகே, அடுத்து ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி? உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க? தேர் ஆர் 5 மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி. என்னுடைய ஃபேமிலியில் 5 பேர் இருக்கிறாங்க. இதே என்னையும் சேர்த்து என்னுடைய ஃபேமிலியில் 5 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா எப்படி வாக்கியம் அமைக்கலாம்? அதே போல தான் தேர் ஆர் 5 மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி பிசைட்ஸ் மீ. பிசைட்ஸ் அப்படின்னா சேர்த்துன்ற பொருளோடு வரும். இப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது பிசைட் எஸ் சேர்க்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் அது சேர்த்துன்ற பொருள் கொடுக்கும். இதே பிசைடுன்னு சொல்லிட்டீங்க அது வேற பொருள், அருகில்ன்ற பொருள் வந்துடும். ஓகேயா? பிசைட்னா அருகில், பிசைட்ஸ் எஸ் சேர்த்தீங்கன்னா அதான் சேர்த்துன்ற பொருள் கொடுக்கும். ஓகே, அடுத்து ஹவு மெனி பேஜஸ் ஆர் தேர் இன் யுவர் நோட் புக்? உங்கள் நோட் புக்கில் எத்தனை பேஜஸ் இருக்குது? தேர் ஆர் 60 பேஜஸ். 60 பேஜஸ் இருக்குது. எதில்? இன் மை நோட் புக். There are 60 pages in my notebook. How many chairs are there in your room? There are 2 chairs in my room. என்னுடைய ரூமில் 2 chairs இருக்கு. ஓகே,
அடுத்து இப்போ இந்த 3 சென்டென்ஸை பாருங்க. ஆம், கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஹவு மெனி மொபைல்ஸ் ஆர் தேர் ஆன் த டேபிள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஹவு மெனி மொபைல்ஸ் டூ யூ ஹேவ். இதே தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஹவு மெனி மொபைல்ஸ் டஸ் ஹீ ஹேவ். அப்போ எல்லாமே ஒரு சின்ன சின்ன மாற்றம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஹவு மெனி மொபைல்ஸ் ஆர் தேர் ஆன் த டேபிள் அப்படின்னா ஒரு இடத்துல எத்தனை இருக்குன்னு கேட்கணும்னா அந்த மேல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல உள்ள சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இதே உங்ககிட்ட எத்தனை மொபைல் இருக்குன்னு கேட்க விரும்புறீங்க அப்படின்னா டூ யூ ஹேவ். ஓகேயா? அப்ப ஹவு மெனி மொபைல்ஸ் டூ யூ ஹேவ். இதே அவனிடம் எத்தனை மொபைல் இருக்கு, அவன் எத்தனை மொபைல் வைத்திருக்கிறான் கேட்க விரும்புறீங்க அப்படின்னா ஹவு மெனி மொபைல்ஸ் டஸ் ஹீ ஹேவ். ஸோ செகண்ட் சென்டென்ஸ்ல டூ கொடுத்துருக்கேன், தேர்ட் சென்டென்ஸ்ல டஸ் கொடுத்துருக்கேன். இதற்கு ஒரு ஆங்கில இலக்கணம் இருக்கு. இது முன்ன உள்ள வகுப்புலையே நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் மூலமா நீங்க அந்த டூ டஸ்ஸோட ஆங்கில இலக்கணத்தை நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? இப்ப இந்த பாடத்துக்கு தகுந்தபடி எந்தெந்த இடத்துல டூ வரும் டஸ் வரும்னு சொல்லிடுறேன். ஐ, வி, யூ, தே இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்தா டூ. இப்ப பாருங்க. ஹவு மெனி மொபைல்ஸ் டூ யூ ஹேவ். ஹவு மெனி மொபைல்ஸ் டூ தே ஹேவ். ஹவு மெனி மொபைல்ஸ் டூ ஐ ஹேவ். ஹவு மெனி மொபைல்ஸ் டூ வி ஹேவ். அப்ப எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வி, ஐ, யூ, தே இதெல்லாம் வந்து டூன்ற ஆக்சிலரி வேர்ப் நாம யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஹவு மெனி மொபைல்ஸ் டஸ் ஹீ ஹேவ். அப்ப எதுக்கு நம்ம டஸ் யூஸ் பண்ணலாம்? ஹீ, ஷீ, இட், நேம் தான் டஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய விரிவான விளக்கம் அந்த போன வகுப்புல இருக்கு. நீங்க அதை போய் பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்து பாருங்க. how many mobiles do you have. so how many mobiles do you have. உங்ககிட்ட எத்தனை மொபைல் இருக்கு? இதை நாம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? I have 2 mobiles. என்கிட்ட 2 மொபைல்ஸ் இருக்கு. அப்ப நான் 2 மொபைல் வைத்திருக்கிறேன். ரெண்டுமே ஒண்ணுதான். அதே போல how many bikes do they have. அவர்கள்ட்ட எத்தனை பைக் இருக்கு? அவர்கள் எத்தனை பைக் வச்சிருக்கிறாங்க? they have 2 bikes. அவங்க 2 பைக்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஓகே. இதுலயும் வந்து பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஹேவ்ன்ற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். செகண்ட் சென்டென்ஸ்ல ஹேஸ்ன்ற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப இதற்கும் ஆங்கில இலக்கணம் உண்டு. இந்த ஹேவ்ன்ற ஆக்சிலரி வேர்ப் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு பொருத்தமாக இருக்கும்னா ஐ, வி, யூ, தே இது எல்லாத்துக்குமே ஹேவ் தான் வரும். இந்த ஹேஸ்ன்றது எதுக்கு வரும்னா he, she, it, name வந்து has வரும். so how many sisters do you have. போன ஸ்லைட் வரைக்கும் நம்ம எப்படி பார்த்தோம்? எத்தனை மொபைல்ஸ் இருக்கு, எத்தனை பென்சில்ஸ் இருக்கு அப்படியே பார்த்தோமா? ஆனா இந்த இடத்துல பாருங்க how many sisters do you have. உங்களுக்கு எத்தனை சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை பிரதர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை சில்ட்ரன் இருக்கிறாங்க. ஸோ இதை கேட்குறதாக இருந்தாலும் இதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ how many sisters do you have. I have 2 sisters. எனக்கு 2 sisters. how many pencils does he have. அவனிடம் எத்தனை பென்சில் இருக்கு? he has 3 pencils. ஓகே. அடுத்து how many cars does your mother have. ஸோ இதில் வந்து ஹேவ்ன்றது மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கோங்க நீங்கள். how many cars does your mother have. ஸோ மதர்கிட்ட எத்தனை கார்ஸ் இருக்கு? my mother has 2 cars. அடுத்து how many books does யாழினி have. யாழினி has 10 books. யாழினிட்ட 10 புத்தகங்கள் இருக்கு. அப்ப have has எதுக்கு வரும்ன்ற ஆங்கில இலக்கணத்துக்கும் ஒரு வீடியோ இருக்கு. அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதுல போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வகுப்பு உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இது நன்றாக புரிந்தது என்றால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல உங்கள் ஆங்கிலம் படிக்க விரும்பும் உங்களுடைய தோழர் தோழியர்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க.
இந்த சேனலுக்கு நீங்க புதிய வரவு என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான், அதன் மூலமா ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுடைய பார்வைக்கே வந்துவிடும். நன்றி. விடைபெறுகிறேன்.